வணக்கம். இன்றைக்கி நான் மைசூர்பா செய்ய போகிறேன். நெய் மைசூர்பா. அதுக்கு 1 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கிறேன், 1 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். எந்த கப்புக்கு அளக்குறோமோ அதே கப்புக்கு தான் 1 கப்பு கடலை மாவு, அதே கப்புக்கு 1 கப்பு சர்க்கரை, 1.5 கப்பு நெய் எடுத்துருக்கிறேன். இந்த கடலை மாவை ஜலிச்சிக்கலாம். ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா ஜலிச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஜலிச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும், அதெல்லாம் எடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு கடலை மாவு நல்ல மாவாக பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லைன்னா கடலை பருப்பை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. அந்த அரைச்ச மாவு தான் நான் வச்சுருக்கிறேன். கடையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்ல மாவாக பார்த்து வாங்கிக்கோங்க. சில கடையில் பட்டாணி மாவும் கூட கடலை மாவாக வச்சு விற்பாங்க. அது மைசூர்பாவுக்கு நல்லா இருக்காது. இப்போ நல்லா ஜலிச்சாச்சு. இப்போ இதில் நெய் ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கலாம். ஒரு 1/2 கப்பு நெய் ஊற்றி கலந்து வச்சுக்கலாம். இப்படி கலந்து வச்சு செய்யும்போது ரொம்ப ஈஸி. நம்ம மைசூர்பா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. அதிலே தூவினோம்னா கட்டி கட்டியாக ஆயிக்கும். இப்போ இதில் நல்லா கலந்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் செய்யும்போது. நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கலாம். மைசூர்பா ரொம்ப ஈஸிங்க. இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி மைசூர்பா நீங்கள் செய்யுங்க. நான் ஏற்கனவே ரவா லட்டு, தேங்காய் பருப்பியெல்லாம் செஞ்சு போட்டிருக்கிறேன். தீபாவளிக்கு அதெல்லாம் செய்யுங்க. அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ 3/4 கப்பு நெய் ஊற்றிருப்பேன். கலக்கிற அளவுக்கு இருந்தால் போதும், நெய் ஊற்றினா போதும். இப்போ கேஸ் பற்ற வச்சு ஒரு அடிக்கணமான பாத்திரம் வச்சுருக்கிறேன். 1 கப்பு சர்க்கரை போட்டுடலாம். நம்ம எந்த கப்புக்கு கடலை மாவு வளர்க்குறோமோ அதே கப்பு தான். 1 கப்பு கடலை மாவு, 1 கப்பு சர்க்கரை, 1.5 கப்பு நெய், 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அதே கப்புக்கு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரையட்டும். இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதுக்கு ஒத்த கம்பி பதம் வரணும். இந்த கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ கையில் இப்படி எடுத்து பார்க்கலாம். இப்படி எடுத்து பார்த்தா கம்பி பதம் மாதிரி வரணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாகு. இந்த மாதிரி ஒத்த கம்பி பதம் வந்தால் போதும். இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கலக்கி வச்ச கடலை மாவு ஊற்றிடலாம். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் ஊற்றுறேன். ஹெல்ப்புக்கு ஆள் இருந்ததுன்னா அது தேவையில்லை. ஒரே ஆள் செய்யும்போது இந்த மாதிரி கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. ஏன்னா ஊற்ற கலந்துக்கிட்டே இருக்கணும், கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆள் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். நல்லா கலந்து விட்டுட்டு கேஸை பற்ற வைங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கேஸ் பற்ற வச்சுக்கிறேன். சிம்மில் வச்சுருங்க. மாவு போட்டதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சு வேக விடணும். ஒரு கொதி வரும்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், நெய் ஊற்றிக்கலாம். கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ
கொஞ்சமாக பபிள்ஸ் வருது. இப்போ நம்ம வந்து நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி கிளறிக்கலாம். இப்போ இந்த நெய் நல்லா உள்ளே இஞ்சிற வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நெய் ஊற்றணும். இப்போ அந்த நெய் எல்லாம் நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி கலரணும். கைவிடாமல் கலருங்க. கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. வீட்டில் அரைச்ச கடலை மாவை நீங்கள் கடலைப்பருப்பை நல்லா வாங்கி வெயிலில் காய வச்சுட்டு விசிலில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. அந்த கடலை மாவு நல்லாயிருக்கும். இப்போ அந்த மாவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெய் இஞ்சிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லா நெய்யுமே நல்லா இஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா நெய் குடிக்க குடிக்க தான் நம்ம ஊற்றணும். இப்போ நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நெய் நல்லா ஊற்றி கிளறிட்டே இருக்கணும். இந்த நெய் எல்லாமே நம்ம ரெடியானதுக்கப்புறம் நெய் எல்லாம் வெளியில் வந்துடும். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கணும். அதான் பதம். சட்டியில் ஒட்டாமல் வரும். இப்போ எல்லா நெய்யுமே ஊற்றிக்கலாம். 1.5 கப்பு நெய் கரெக்டாக இருக்கும் இதுக்கு. இப்போ பாருங்கள் சட்டியில் ஒட்டாமல் வருது. இந்த மாதிரி ஓரமாக பார்த்திங்கன்னா பூத்து பூத்து வர்ற மாதிரி இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா சட்டியோடு ஒட்டாமல் வருது. நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் வெளியில் வந்துடுது பாருங்கள். இப்போ எடுத்து தட்டில் ஊற்றிடலாம். தட்டில் நெய் தடவி வச்சுருக்கிறேன். அந்த தட்டில் ஊற்றிடலாம். நான் இந்த மாதிரி தான் தட்டு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வேறு நல்லா இது வேறு தட்டு இருந்தால் அந்த மாதிரி எடுத்துக்க. நான் சாப்பிட்ற தட்டு தான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்டு தட்டு. மைசூர் பாக் தட்டு இருந்தால் நீங்கள் அதில் கோரி வைங்க. நல்லா தட்டி விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி நல்லா அழுத்தி விட்டுருங்க. உங்கள்கிட்ட மைசூர் பாக் தட்டு இருந்ததுன்னா அந்த தட்டில் ஊற்றிடுங்க. இப்போ நல்லா அழுத்தி விட்டாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் கீத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். இல்லைன்னா பிஞ்சு பிஞ்சு வந்துடும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம கீத்து போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் எடுக்கணும். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். டைமண்ட் ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சதுரமாக கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் அப்படி பாருங்கள், கட் பண்ணதெல்லாம் அப்படியே நல்லா வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்படியே எடுக்கலாம். நீங்கள் ஒரு தட்டில் போட்டு கமுத்தி போட்டாலும் வந்துடும். நான் இன்றைக்கி அப்படியே கட் பண்ணதுலேருந்து அப்படியே எடுத்துட்டேன். நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை போல் எல்லாத்தையும் எடுத்துடலாம். பாருங்கள், பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படியே
வாயில் போட்டிங்கன்னா கரைஞ்சிடும். அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நெய் மைசூர்பா. இந்த தீபாவளிக்கு நீங்கள் இதை செய்யுங்க. நான் தீபாவளிக்கு ஏற்கனவே பட்டர் முறுக்கும் இட்லி அரிசியில் முறுக்கும் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். நீங்கள் அதையும் செய்யுங்க. இப்போ ரொம்ப சாஃப்டான நெய் மைசூர்பாக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் அப்படியே ஒரு கீழே ஒரு தட்டு வச்சு அப்படியே மேலே திருப்பிட்டிங்கன்னா நல்லா ஆறிடும், அப்படியே விழுந்துடும். இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ண இடத்துல அப்படியே பீஸாக அப்படியே எடுத்தால் தேங்காய் பருப்பி எடுக்கிற மாதிரி எடுத்திங்கன்னா அப்படியே வந்துடும். இந்த மைசூர்பா யாராவது வீட்டுக்கு நீங்கள் கெஸ்ட்டாக போனீங்கன்னா கடையில் வாங்கி கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம், அவங்களுக்கும் வீட்டில் செஞ்ச பொருள் சாப்பிட்றதுல அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வீட்டுக்கு கொண்டு போங்க. யார் வீட்டுக்காவது கெஸ்ட்டு போனீங்கன்னா இது ரொம்ப ஈஸி, ரொம்ப சுலபம். எல்லாருமே இந்த மைசூர்பா செஞ்சுக்கலாம். மைசூர்பானா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம். நம்ம அளவு தான் கரெக்டு, அளவும் அந்த பாகு தான் கரெக்டாக வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை தமிழில் போடுங்க. நன்றி, வணக்கம்.